ரொம்ப நாள் ஆச்சு காது குத்து கறி விருந்துக்கு போய், அதுவும் நம்ம கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வேலை பார்க்குறவருடைய பையனுக்கு காது குத்து கறி விருந்து பெருமாநல்லூர்ல மலர் மகால்ல வச்சிருந்தாங்க. நாங்க மத்தியானமா லஞ்சுக்கு போயிட்டோம். போகும்போது கிளைமேட்டே செம்மையா இருந்துச்சு. மழை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நாங்க டிராவல் பண்ணிட்டு போனோம். அப்படியே மலர் மகால் மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம். மண்டபம் பயங்கரமா பெருசா இருந்துச்சு. உள்ள போன உடனே எம்பெருமான் முருகனை முன்னாடி வாசல்லையே வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இருந்துச்சு. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனால் என்ட்ரன்ஸில் நம்மளை அவங்க ஃபேமிலி வந்து வரவேட்டாங்க. அப்புறம் உள்ளே போனால் டிஜேலாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது டிஜேலாம் போடலை. அடுத்தது நேராக போனால் நமக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரையும் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் குரூப் ஃபோட்டோ முக்கியம் இல்லை, எல்லாத்துக்குமே வரலாற்றுக்கு சான்று முக்கியம்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட்ற இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே தலைவாழ இலையை விரித்து ஒன்று ஒன்றா வச்சாங்க. அதாவது சிக்கன், மட்டன், முட்டை, மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், இந்த மாதிரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே தரமான சாப்பாடு. என்னதான் நீங்கள் வீட்டில் மட்டன் சாப்பிட்டாலும் சரி, கடையில் மட்டன் சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி கறி விருந்துக்கு போய் மட்டன் சாப்பிட்ற சுகம் இருக்கே, அடடடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அழைக்கலனாலும் கண்டிப்பாக போயிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பித்தாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பாடெல்லாம் அமோகங்க, அற்புதம், செமையான சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு. இது என்ன மூஞ்ச மறைக்கிற ஸ்டைலா? இப்போ இது ஒரு ஃபேஷனாக போச்சு. அப்படியே முடிச்சுட்டு கீழே வந்தோம். பீடா, ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மலர் மண்டபத்தை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம். இந்த மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக போயிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.